இன்றைக்கி வந்து சூப்பர் ஃபுட்டு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுப்பா அப்படி இருக்குது. ஹாப்பியாக இன்றைக்கி சாப்பிட்டேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஹலோ மக்களே, நம்மளோட டார்கெட் சீக்கிரமாகவே நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ 52.75 வந்திருக்கு. மார்னிங் இதை பார்த்தோன்னே ரொம்ப குஜாலிட்டி ஆகிட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக எதாவது சமைச்சு சாப்பிட்ணுன்னு யோசிக்கும் போது இந்த இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குங்க இந்த சாண்ட்விச். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சாண்ட்விச் அப்படின்னு சொன்னாங்க. இதையே நம்ம டயட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் ஏறாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சிக்கன், எக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்க்குறது, டயட்டில் சேர்க்குறது தான். ப்ரெட்டுமே வந்து நம்ம ரெகுலராக சேர்க்குறது தான். அதனால வந்து கண்டிப்பாக வெயிட் வந்து ஏறாது. ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து வரமிளகா, பூண்டு, முட்டை, சிக்கன் இதெல்லாம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த கேப்சிகம் இருந்தால் டயட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே இருப்பேன். ஸோ அதனால் கேப்சிகம், கேரட் அண்ட் ஆனியன் எல்லாமே பொடிசாக அது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதனால் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கலாம். இதோட நான் பன்னீர் சேர்த்துருக்கேன். அவங்க சீஸ் சேர்க்க சொன்னாங்க. சீஸ்க்கு பதிலாக பன்னீர் இல்லைன்னா தயிர், நீங்கள் இந்த 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி பண்ணினா அழகாக ஒரு சூப்பரான மயோனஸ் மாதிரி கிடச்சிரும். இதை வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது நான் சாப்பிட்டது ஞாபகம் வந்துருச்சு. நிஜமாகவே எங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சவர்மா என்ன சவர்மா, இது தாங்க சவர்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. டயட் ஃபுட்டு அதை நம்ம இதை ஆட் பண்ணிடுவோம். எவ்வளவோ டயட் ஃபுட் வந்து வந்துட்டுருக்கு. இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் மிச்சமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மெனக்கடல, லைட்டாக அதை வேக வைக்கிறோம், அரைக்கிறோம், அதை மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டில் தடவி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. கண்டிப்பாக டயட்டில் இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வீக்லி ஒன்ஸாக இதை எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப ருசித்து உட்காந்து சாப்பிட்டேங்க. எனக்கு சாப்பிட்ற டைமிங் மட்டும் இது மாதிரி கொஞ்சமாக இருந்தாலும் சூப்பராக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ ஒரே ஒரு சாண்ட்விச் மட்டும் நான் எடுத்துட்டேன். இதில் ஆயில் கூட சேர்க்க தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா அது டயட்டில் வராதுன்றனால ஸோ நான் ஆயில் சுத்தமாக சேர்த்துக்கல. அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருந்துச்சு. இது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்க, சாப்பிடவும் அப்படி தான் இருந்துச்சு. நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஒரே ஒரு சாண்ட்விச் மட்டும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு போதும். 2 சாப்பிட்டிங்கன்னா வெயிட் கெயின் ஆகிடும். ஆஃப்டர்நூன் வந்து பேலன்ஸ் இருந்த சிக்கன், இது வந்து போனோடு இருந்தனால அதில் வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை அப்படியே மேரினேட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். வச்சுட்டு அப்படியே ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொஞ்சமாக அதை வேக வச்சுக்கோங்க. இல்லைனா இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லா ஜூஸியான சிக்கன் கிடச்சிரும். இதை வந்து நான் எதோட இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ். ஏன்னா இன்றைக்கி நான் லெமன் ரைஸ் வச்சேன், அதில் பேலன்ஸுமாக ஒரே ஒரு பவுல் இருந்துச்சு. அதே வச்சு இன்றைக்கி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த சிக்கனில் கொஞ்சமாக கெவின் லெவினுக்கு எடுத்து வச்சுட்டு எனக்கு பேலன்ஸை வச்சு நான் சாப்பிட்டேன். நல்லாவே ஃபில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுவுமே நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி தான். ஆனால் இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. 13th டேவில் வந்துட்டோம். 13th டேயில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் இல்லாமல் நம்ம வந்து டயட்டில் இருக்க முடியுமா, வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் வந்து லாஸ்ட் இயர்லாம் வீடியோ போடும்போது அதில் சொல்லியிருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம வந்து டயட்டில் இருந்தோம்னா வெயிட் வந்து குறையவே குறையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இப்போ எனக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா, என்னோட இதை நான் ஷேர் பண்ணுறேன், உண்மையாகவே ஷேர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 டேஸாகவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கிலோக்குள்ளே தான் குறைஞ்சிருக்கு. சரியா, அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா ஒரு தாட் வரும், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாதனால தான் வெயிட் குறையலையா, அவ்வளோனா டயட்லேருந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டு குறையாது. அந்த ஃபுட்டு வந்து அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலோ, இல்லை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்லனாலோ, தண்ணி கரெக்டாக எடுத்துக்கலனாலோ கண்டிப்பாக வந்து வெயிட்டு குறையாது. அதே போல் கம்பல்சரி வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்றது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்காவது குடிச்சிடணும், கம்பல்சரி குடிச்சிடணும். சியா சீடு எடுத்துக்கோங்க வாட்டர் குடிக்கும்போது. அதெல்லாம் நம்மளுக்கு மெட்டபாலிசம் லெவல் எதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதோ அது மாதிரி ஃபுட்டாக தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் இந்த 15 டேஸில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச வெயிட் வந்து கம்மி பண்ண முடியும். சரியா, சப்போஸ் நீங்கள் வந்து சரி நான் சாப்பாடு அளவு கம்மியாக தானே எடுத்துக்கிறேன், ஆனால் ஏன் வெயிட் மெயின்டைன் ஆகுது, வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு ரீசன் இதுதான், மெட்டபாலிசம் லெவல் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு அர்த்தம்.
அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு செரிமான ப்ராப்ளம்லாம் இருக்காது. சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே செரிமானம் கரெக்டாக ஆகிறதுனால உங்களுக்கு வெயிட் வந்து அதை வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபேட்டு பேர்ன் பண்ணுறதுக்குரிய தியரி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி எக்ஸசைஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இந்த 15 டேஸில் வெயிட் கம்மியாகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான், ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். இதுவே எக்ஸசைஸ் பண்ணோம், டயட்டும் ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக அதோட எஃபெக்ட்ஸ் வேறு தான். ஓகேவா? புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இந்த 15 டேஸில் எனக்கு ஓரளவுக்கு வெயிட் கம்மி ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குது, பார்ப்போம். நாளைக்கு காலையில் கண்டிப்பாக 52.5க்கு கீழே போகும்னு நம்புகிறேன் நான். கடைசியாக ஃபைனலாக முடிக்கிற அன்றைக்கி என்ன வெயிட்டில் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. ஏன்னா எப்போனாலும் எதுனாலும் ஆகும். ஆனால் வந்து இந்த 2 நாள் நான் ப்ராப்பராக டயட்டில் இருக்கணும். நேற்று நைட்டு கூட பிரியாணி வீட்டில் வாங்கியிருந்தாங்க, சாப்பிடவே இல்லை நான். சும்மா டேஸ்ட்டு, சும்மா ஒரே ஒரு பிடி மட்டும் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தேன், அவ்வளோதான். நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கரெக்டாக வெயிட்டு கம்மியாகும், அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்த ஃபுட் மட்டும் தான் நான் சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவேன்னு இது கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். வெள்ளரிக்காய் அது மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அண்ட் வந்து கண்டிப்பாக சுடுதண்ணி நைட் வரைக்குமே குடிப்பேன். நைட் நான் தூங்குற வரைக்குமே சுடுதண்ணி குடிப்பேன். வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நான் குடிப்பேன். ஏற்கனவே போட்டுற ரெசிபியை நம்ம ஆட் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணது. ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளை காலையில் வெற்றிகரமாக சூப்பர் வெயிட் லாஸ் என்னன்னு பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான் வேறு இருக்குது, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எனக்கு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. என்னென்னமோ ஆகுதுன்றாங்க, வெயிட் கம்மி பண்ணுறதுனால எப்படி ஆகுது, தப்பான ஒரு மெத்தடில் சாப்பாடு இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். ஆனால் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை ஒரு அளவாக அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க, பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் வெயிட் லாஸ்ன்றனா உடனே பயந்துடாதீங்க. அதே போல் வெயிட் லாஸில் யாராவது இருக்காங்கன்னா வீட்டில் அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. வெயிட் லாஸில் இருக்கிறனால தான் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றாங்கனால வெயிட் லாஸில் இருக்கிறாங்களா விட்டுருங்க. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க, அவங்க போக்கில் விட்டுருங்க. அவங்களே வந்து சப்போஸ் முடியலன்னா வந்துடுவாங்க, அது அவங்களுடைய சாய்ஸாக இருக்கட்டும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக பேக் அடிக்காதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை போராடி அந்த விஷயத்தை நம்ம பண்ணணுன்றதுல ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு கம்மி ஆகும். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் வந்து சூப்பர் ஃபுட்டு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுப்பா அப்படி இருக்குது. ஹாப்பியாக இன்றைக்கி சாப்பிட்டேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இந்த டே ஆக்சுவலாக உங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே சாப்பிடுங்க. கொஞ்சமாக 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்க, காலையில் போன்லெஸ்ஸை பிரித்து எடுத்துக்கோ. ஏன்னா போன்லெஸ்ன்னு கேட்டால் 500 ரூபாய் சொல்கிறாங்க. அதனால் போன்லெஸ்ஸை நம்ம பிரித்து பொறுக்கி வச்சு ஷவர்மா செஞ்சு சாப்பிட்ருங்க. ஆஃப்டர்நூன் இது மாதிரி கிரில்ல மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்ருங்க, தரமாக இருக்கும். சரியா? ஓகே, பாய்.